ஹாய் மக்களே, நான் வந்து உங்கள் ஜெய். இன்றைக்கு வந்து நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து ஊருக்கு வந்தேன். ஸோ முக்கியமான காரணம், இதில் வந்து நான் தூக்கி கொண்டு போகிற குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதை வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டி போகிறதுக்காக அங்கேருந்து லீவை போட்டுட்டு வந்தேன். ஸோ டாக்டர்கிட்ட போக முதல்ல ஆக்கில் என்ன செய்யணும், குளிக்காத்தி எடுக்கணுன்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல வந்து குளிக்காத்துவோம் அப்படின்னு கூட்டி வந்தேன். இதில் செவலையாக இருக்கிற பேர் வந்து ஜூலி, மற்றவங்கள பேர் வந்து வெள்ளைக்குட்டியில் வந்து டிங்கு. டிங்குக்கு குளிக்கிறேன்னு சொன்னால் சரியான கூச்சம். பட் ஜூலி அப்படி இல்லை. நான் எங்கே போனாலும் வந்துடும் பின்னுக்கு. கிணத்துக்குள்ளே விழுந்தாலே என்னை காப்பாற்றுறதுக்கு பாஞ்சிடும். அப்படி ஒரு அன்பான ஒரு டாக் உண்டு. ஸோ 2 பேரையும் என்ன செஞ்சேன், உள்ளே இறக்கி குளிப்போம்னு பார்த்தா டிங்கு வந்து ஓடி தப்புறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஜூலி அப்படி இல்லை. ஜூலி உள்ளேயே வந்திருந்து நம்மளோடையே குளிச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஓகே நல்லா இருந்து 2 பேரையும் நல்லா குளிக்காத்துட்டு ஸோ போவோம்னு சொல்லி வெளிக்கிட்டாச்சு. பட் ஜூலிக்கு வந்து என்ன செய்யணும், தண்ணியிலே நிறைய நேரம் நிற்கணும், நல்லா நீந்தி தெரியணும். அது அவைக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவைக்கு ஏற்ற மாதிரியே நல்லா குளிக்காத்துட்டு ஷாம்பு போடுற டைம் மட்டும் அவைக்கு பிடிக்காது. ஸோ அவையை வந்து ஷாம்பு போடுற டைம் மட்டும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி நல்லா போட்டுட்டு நல்லா குளிக்காத்துட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே எடுத்துகிட்டு என்ன செஞ்சாச்சு, நாங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டோம். அதுலேயும் கொஞ்சம் நேரம் உள்ளேருந்து விளையாட்டு ஓகே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டிலையும் இருக்கிற நாய்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும், நம்மளை வீட்டுக்காரங்க ஒருத்தருங்களாகவே பார்த்துக்கொள்ளணும், அன்பை வந்து கொட்டி கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுகளும் அன்பை கொடுக்கும். வீட்டில் ஒருத்தராக பார்க்கணும். ஸோ வருத்தங்கள் வந்தால் சரியான டைமுக்கு கவனித்து கொள்ளணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் எல்லாரையும் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.